காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் டிஜிட்டல் முறையிலான மதுபான விற்பனை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜன் கேட்கலாம். தன்ராஜன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் செயல்படுகின்ற அரசு மதுபான கடைகளில் இன்று முதல் டிஜிட்டல் முறையிலான மதுபான விற்பனை செய்யப்படுகிறது. இங்க முதல் துவங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 131 அரசு மதுபான கடைகளிலும், செங்கல்பட்டில் இருக்கின்ற 89 அரசு மதுபான கடைகளிலும் இந்த டிஜிட்டல் விற்பனை முறையானது துவக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 4829 அரசு மதுபான கடைகள் உள்ள நிலையில இந்த முதல் கட்டமாக ராமநாதபுரத்திலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இந்த டிஜிட்டல் முறை சோதனை முறையில விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை துவக்கி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மதுபான கடைகளில் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தற்போது இந்த மதுபான கடைகளில் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த டிஜிட்டல் முறையிலான மதுபான விற்பனை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக உற்பத்தி ஆலையிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த மதுபானங்கள் கடைக்கு சேரும் வரையில இந்த ஸ்கேனர் மூலமாக ஸ்கேனர் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மதுபான பிரிவுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த 10 ரூபாய் அதிகப்படியாக வாங்குகிறார்கள் என்ற தொடர் புகார் எழுந்த நிலையில இந்த மதுபான விற்பனை முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு இந்த டாஸ்மாக் நிர்வாகம் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது இந்த ஸ்கேனர் மிஷின்கள் முதல் கட்டமாக நீண்ட நேரத்துக்கு ஸ்கேன் செய்ய முடியாத காரணத்துக்காக இந்த மதுபான பிரிவுகள் தொடர்ந்து நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த நிலையிலே தற்போது இந்த நிகழ்வாக இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.